செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழி அகழ்வு பணிகள் தற்காலிகமாக நிறுத்தம். விடுதலை புலிகள் பயன்படுத்திய பதுங்கு குழியை தோண்டும் பணிகள் முன்னெடுப்பு. மீண்டும் பழைய பாதையில் செல்லும் அரசாங்கம் எழுந்துள்ள கடும் குற்றச்சாட்டு. இறுதி நாள் வரை முயற்சி, அமெரிக்காவிற்கு தொடர் அழுத்தம் கொடுக்க இலங்கை அரசு முடிவு. பால்மா விலை அதிகரிப்பின் எதிரொலி மற்றொரு விலையும் அதிகரிப்பு. சாராவின் மரணத்தில் வலுக்கும் சந்தேகம், மூன்றாவது டிஎன்ஏ சோதனையில் சர்ச்சை. மீண்டும் இலங்கைக்கு உதவிய இந்தியா. பழி தீர்க்க காத்திருக்கும் ஈரான், ட்ரம்பை சூரிய குளியலில் கொள்ள சதித்திட்டம். யாழ் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் தற்காலிகமாக இன்றுடன் நிறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் குறித்த அகழ்வு பணிகள் மீண்டும் எதிர்வரும் 21ஆம் தேதி ஆரம்பிப்பதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளது. 24 நாட்கள் நடைபெற்ற முதலாம் மற்றும் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளில் தடயவியல் அகழ்வாய்வு தளம் ஒன்றில் 63 மனித எலும்புக்கூடுகளும், தடயவியல் அகழ்வாய்வு தளம் 2இல் 2 மனித எலும்புக்கூடுகளுமாக மொத்தமாக 65 மனித எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துபாத்தி இந்து மயான மனித புதைக்குழிவின் அகழ்வு பணிகள் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற நீதிபதி ஏ ஆனந்தராஜாவின் முன்னிலையில் தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜ் சோமதேவா, சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் ஆகியோரின் பங்கேற்போடு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. பால் தேநீரின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அதன்படி ஒரு கோப்பை பால் தேநீரின் விலை 10 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இறக்குமதி செய்யப்படும் 400 கிராம் பால்மா பொதியொன்றின் விலை 100 ரூபாவாலும், 1 கிலோ பால்மா பொதியின் விலை 250 ரூபாவாலும் அதிகரிக்கப்பட்டதன் காரணமாக பால் தேநீரின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழீழ விடுதலை புலிகள் பயன்படுத்திய பாரியளவிலான நிலக்கீழ் பதுங்கு குழியை தோண்டும் நடவடிக்கை இன்று காலை 10:30 மணியளவில் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. 8ஆம் வட்டாரம் மந்துவில் கிராமத்தில் உள்ள தனியார் காணியொன்றில் போரின் முன்னர் விடுதலை புலிகளின் தலைவர் மற்றும் தளபதிகள் பயன்படுத்தினர் என்று கருதப்படும் நிலக்கீழ் பதுங்கு குழியை தோண்டும் நடவடிக்கை புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி எம்பிஆர் ஹெரத் தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலக்கீழ் பதுங்கு குழி சுமார் 20 அடி ஆழத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. குறித்த பதுங்கு குழியில் விடுதலை புலிகளின் தங்கமோ அல்லது ஆயுதங்களோ புதைக்கப்பட்டிருக்கலாம் என சிலர் வீட்டின் உரிமையாளர்களுக்கு தெரியாமல் நிலத்தை தோண்டும் நடவடிக்கையை முன்னெடுத்திருந்தனர். அதன் பின்னர் புதுக்குடியிருப்பு போலீசார் அந்த பகுதியை பார்வையிட்டு நீதிமன்ற நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தனர். முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்றில் வழக்கு தொடரப்பட்டு நேற்று குறித்த நிலக்கீழ் பதுங்கு குழியை கிராம சேவையாளர், விசேட அதிரடி படையினர், குண்டு செயலிழக்கும் பிரிவினர், போலீசார் உள்ளிட்ட அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு அழைக்கப்பட்ட நிலையில் குறித்த பகுதியில் கனரக இயந்திரம் கொண்டு துப்புரவு பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. நிலக்கீழ் பதுங்கு குழியில் நீர் நிரம்பி காணப்படுவதால் அதனையும் வெளியேற்றும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருந்தது. நேற்றைய தினம் மாலை சம்பவ இடத்துக்கு சென்ற முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் குறித்த பகுதிகளை பார்வையிட்டதுடன் தொடர்ந்தும் இன்று காலை அகழ்வு பணிகளை முன்னெடுக்க போலீசாருக்கு பணித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து இன்று காலை 10:30 மணியளவில் அகழ்வு பணிகள் ஆரம்பமாகி நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்கம் மக்களால் வெறுக்கப்பட்ட பழைய பாதையில் செல்வதாக சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாக ஜூலை 9 அறக்கலைய போராட்டத்தின் செயற்பாட்டாளர் ரொஷான் கரவனல்ல தெரிவித்துள்ளார். ஜூலை 9 அறக்கலைய போராட்டத்தின் வெற்றியின் 3வது ஆண்டு நிறைவு மற்றும் போராட்டத்தில் இறந்த மாவீரர்களை நினைவு கூறும் நிகழ்வு நேற்று மாலை காலி முகத்திடலில் நடைபெற்றது. அதில் தொடர்ந்து உரையாற்றியவர், ஜூலை 9 நாட்டு மக்களால் மறக்க முடியாத விசேட தினமாகும். அன்று ஜூலை 5ஆம்
திகதி போராட்டத்தின் எதிர்பார்ப்பு என்ற கொள்கை பிரகடனத்தை வெளியிட்டோம். அதில் நாம் முக்கிய 6 கொள்கைகளை வெளியிட்டுள்ளோம். அதில் முதலாவதாக கோட்டாபய வெளியேற்றப்பட்டார். ஆனால் அதற்கு பின்னர் நடந்தவை தொடர்பில் திருப்தி கொள்ள முடியாது. ஆனால் மக்கள் ஒரு தீர்மானம் எடுத்தனர். இவை அனைத்தையும் மாற்ற வேண்டும் என்று புதிய அரசாங்கத்தை பதவியில் அமர்த்தினர். இந்த நிலையில் அரசாங்கத்திற்கு மக்கள் நிறைய மாற்றங்களை முன்வைத்துள்ளனர். மக்கள் எதிர்பார்த்த மாற்றங்களை அரசாங்கம் செய்ய தவறி மாறான பாதையில் செல்லுமானால் சிவில் செயற்பாட்டாளர்கள் என்ற வகையில் அரசாங்கத்திற்கு நாம் வழிகாட்ட காத்திருக்கின்றோம். அத்தோடு போராட்டத்தில் நாம் எதிர்பார்த்த ஏனைய கொள்கைகளை நிறைவேற்றிக் கொள்ள அடுத்த கட்டம் தொடர்பிலும் நாம் பேச்சுவார்த்தை நடாத்துவோம் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலுக்கு சில நாட்களுக்கு பிறகு சாய்ந்தமருது பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் ஏற்பட்ட குண்டுவெடிப்பில் கொல்லப்பட்ட சாரா ஜாஸ்மினின் மரணத்தில் சந்தேகம் நிலவுவதாக பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த் விஜயபாட தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். சாரா ஜாஸ்மின் எனும் புலஸ்தீனி மகேந்திரனும் உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலுக்கு பொறுப்பானவர் என்பதை உறுதிப்படுத்த பயன்படுத்தப்படும் 3வது DNA சோதனைக்கான மாதிரிகளை எடுப்பதற்கான நடைமுறை குறித்து கடுமையான சந்தேகங்கள் எழுந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன் அடிப்படையில் அவர் இறந்தாரா இல்லையா என்பது குறித்து கடுமையான சந்தேகங்கள் எழுந்துள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர் 26/4/2019 அன்று சாய்ந்தமருது பகுதியில் நடந்த குண்டுவெடிப்பில் சாரா ஜாஸ்மின் இறந்தாரா இல்லையா என்பது குறித்து 2 சந்தர்ப்பங்களில் நடாத்தப்பட்ட DNA அறிக்கைகள் கூறப்பட்டது. ஆனால் அந்த அறிக்கைகள் அவரது நெருங்கிய உறவினர்களின் அறிக்கைகளுடன் பொருந்தவில்லை. 3வது மாதிரியின் DNA அவரது தாயாரின் DNA உடன் பொருந்துகின்றது. DNA மாதிரியை எடுக்கும் செயல்முறை இப்பொழுது கடுமையான சந்தேகத்தின் கீழ் உள்ளது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கம் கொலை தொடர்பாக மட்டக்களப்பு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போது பிள்ளையான் இந்த தகவலை அறிந்திருந்தார் என்பதும் தெரியவந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. 30% வர்த்தக வரி குறித்து அமெரிக்காவுடன் இலங்கை தொடர்ந்தும் பேச்சுவார்த்தை நடாத்தும் என்று நிதியமைச்சின் செயலாளர் கர்ஷன சூரியபெரும தெரிவித்துள்ளார். ஆகஸ்ட் 1 இறுதி வரை மேலும் கலந்துரையாடல்கள் நடைபெறும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இலங்கை அரசாங்கம் பல்வேறு தரப்பினருடன் நடாத்திய பேச்சுவார்த்தைகள் காரணமாக அமெரிக்கா விதித்த 44% வரியை 30% வரியாக குறைப்பது சாத்தியமானதாகவும் கர்ஷன சூரியபெரும சுட்டிக்காட்டினார். இந்த நிலையில் இலங்கை ஏற்றுமதிகளின் மீது ஆகஸ்ட் 1 முதல் 30% இறக்குமதி வரி விதிக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இதேவேளை இலங்கை அமெரிக்கா மீது விதித்துள்ள வர்த்தக தடைகளை நீக்குமாயின் அமெரிக்கா விதித்துள்ள வரிகளை மீளாய்வு செய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சிறப்பு ஏற்பாட்டின்படி இலங்கைக்கு இந்தியா $1 பில்லியன் நிதி நிவாரணத்தை வழங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்திய ரிசர்வ் வங்கி மற்றும் இலங்கை மத்திய வங்கி ஆகியவற்றுக்கு இடையேயான சிறப்பு பரிமாற்ற ஏற்பாட்டின் கீழ் இந்த நிதி நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவரது வீட்டில் சூரிய குளியலில் ஈடுபடும் போது ட்ரோன் தாக்குதலின் மூலம் கொல்லப்படலாம் என ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரானின் மூத்த ஆலோசகர் ஜாவத் லரிஜானி இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். இஸ்ரேல் ஈரான் இடையிலான போர் அமெரிக்க தலையீட்டினால் நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த போரின் போது ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடாத்தியது. இதன் மூலம் அந்த நாட்டை ஜீரணிக்க முடியாத விஷயமாக இது மாறியுள்ளது. தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர் கூறியதாவது, புளோரிடாவில் உள்ள அவரது வீட்டில் ட்ரம்ப் நீண்ட நேரம் சூரிய குளியல் போட முடியாது. ஏனெனில் அவர் மீது ட்ரோன் மூலம் தாக்குதல் நடாத்தப்படலாம். இது மிகவும் எளிமையான விஷயம் என்று அவர் மேலும் கூறியுள்ளார்.